ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மித் பஸ்டர்னு ஒரு சீரிஸ் போட்டிருந்தோம். தேனை தலையில ஊத்தி அதோட பார்ட் 2 வீடியோ தான். ஸோ தேனோட வீடியோ கிடையாது, மித் பஸ்டரோட பார்ட் 2 வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. தம்ப்நெயில அதுதான் ஒரு பிரச்சனை, நம்ம எதையுமே மறைச்சு சொல்ல முடியாது. ஸோ பெரிய லெவல்ல ரொம்ப பெருசா பண்ண போறோம். ஸோ நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் உங்க மனசுல தோணுச்சுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், பேப்பரை வச்சு சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7 டைமுக்கு மேல ஃபோல்டே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய பேப்பரா இருந்தாலும் சரி, பொறுமையா போங்கடா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டைம் மேல உங்களால வந்து ஃபோல்டே பண்ண முடியாது. ஸோ அது வந்து மித்தா பஸ்டா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சைஸ் பேப்பர் இல்ல, பெரிய சைஸ் பேப்பர் வச்சு போது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிப்போம். ஸோ என்கிட்ட ஒரு A4 ஷீட் பேப்பர் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து ஒரு சின்ன வயசுலேயே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அப்போ முடியல. சம்திங் ஏதோ சுட்டி டிவியில் தான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து சின்ன வயசில் போகிறப்போ வந்து பார்த்துட்டு அதை செஞ்சு பார்த்து முடியல அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ இதை வந்து நம்ம பெரிய ஸ்கேலில் பண்ணி பார்த்தா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சின்ன பேப்பரில் தான் நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியல. இதில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு போட்டேன். ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 4 அடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளோக்குள்ள வந்து கீழே வந்து நல்லா ஃப்ளாட் ஆக்குறோமோ அப்பப்போ ஈஸி. ஓகேவா? 5 6 7 7க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோட ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதான் எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்னு சொல்லுவாங்க. அது 0.1 தான் இருந்தது. இப்போ இதுக்கப்புறம் இதனால் மடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் பேப்பர். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். கண்டிப்பாக அவுட்புட்டே வந்திருக்காது. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஸ்கேலில் செஞ்சு பார்ப்போம். ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான். சரி, ஓகே, இது வந்து நம்ம சின்னது செஞ்சுட்டோம். அடுத்து இதோட கொஞ்சம் பெருசு செஞ்சு பார்ப்போமா? ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் A4 ஷீட்டில் பண்ணோம். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, எல்லாருமே செஞ்சுக்க முடியாது. ஸோ இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால், ஸோ நம்ம சின்ன பேப்பரில் பண்ணோம், தூக்கி போட்டுறாது. இரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய சைஸான லார்ஜ் வந்து ஒரு மான்ஸ்டர் லெவல் உள்ள ஒரு பேப்பரில் நம்ம இதை செஞ்சு பார்க்க முடியுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ போட்டது கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு கடையில் போயிட்டு பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்தது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த 7க்கு மேலே மடிக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தடிஸ் ஆகிடுது இல்லை. ஸோ அதை மடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். The walls I built for myself right in my mind. இங்க பாருங்க, நம்ம சேனலோட லோகோ அண்ட் இங்கே வந்து பாருங்க ஆஃப் ஸ்குவாட். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ இது அழகாக ஒரு சிம்பிள் A4 ஷீட்டை வச்சே பண்ணி காட்ட முடியும். பட் அது ஆல்ரெடி நம்மளே பண்ணிட்டோம்ல. ஸோ அது எதுக்கு அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் வேற லெவலாக பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடிப்பு. காற்று வேற அடிக்குதா, அதில் தான் பிரச்சனை. இப்போ ஏன் லோகோ இப்படி திருப்பி போட்டோம் தெரியுமா? ஸோ காலில் மிதிக்க வேண்டியது வரும். நம்ம லோகோவை நம்ம ஆஃப் ஸ்குவாட் மேலே கை கால் பருது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம திருப்பி போட்டுட்டேன். ஸோ நம்ம ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுப்போம். ஸோ பீச் பக்கத்தில் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல காற்று இருக்குது. ஸோ இதை பார்க்க சாம்பிள் வந்து பார்த்தா ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல நிறைய வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக் நல்ல குவாலிட்டியாக எல்லாம் போயிருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடிப்பு கரெக்டாக இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து எவ்வளோ பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 6 7 அந்த சின்ன பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7க்கு மேலே ஃபோல்டே பண்ண முடியல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இப்போ கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்டு பண்ண முடியும். ஸோ பட் இதை நம்ம சுற்றி வச்சு அடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கார் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வச்சு விட்டுக்கிட்டேன். ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட இதான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து ஒரு ரோடு மாதிரி இறக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து இப்போ சின்னதாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், ஓகே, ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திக்னஸ் ஒன்று கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம 8வது மடிப்பு. எஸ், 7 தடவை மடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8வது தடவை மடிச்சிட்டோம். ஸோ இப்போ திருப்பி இதை உள்ள வச்சு பார்ப்போம். 8 மடிப்பு என்கிட்ட வச்சு இருக்குது. இப்போ இதை மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆக மாட்டேங்குது. நான் இப்படி உள்ளே வச்சு பார்க்குறேன் என்ன ஆகுதுன்ட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மடிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து 9 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A4ல் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் லிமிட் 7 தான். நான் அதில் தான் ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கு மேலே பண்ணவே முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 வரைக்கும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுவே இவ்வளோ பெருசுனா இதோட ரொம்ப பெரிய சைஸ் பேப்பரை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஐ மீன் பேப்பர் கிடையாது, இனிவே அதை நான் அந்த இடத்துல போய் சொல்கிறேன். அங்கே வந்துங்களா, எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தோண வச்சதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 0.001 சென்டிமீட்டர் அளவு உள்ள திக்னஸ் உள்ள ஒரு பேப்பரை நீங்கள் 25 டைம் மடிச்சிங்க அப்படின்னா முடியுமான்னு தெரியல. பட் மடிச்சிங்க அப்படின்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங் ஹைட் வரைக்கும் போகுமா.
45வது டைமில் 3 கிட்ட போயிருமா, 46வது டைமில் 3லேயும் திருப்பி வந்துட முடியுமா, அவ்வளோ தூரம் அது போகுமா, இதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு. சரி, எனவே நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது நம்ம பண்ணோம் 6க்கு 6 அடி வந்து பேப்பரில் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வரைக்கும் பண்ண முடிஞ்சது. ஸோ கடைசியாக மடிச்சு தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டா. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அளவுல வந்து பார்த்தீங்கன்னா இதை பேப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சேனல் லோகோ தான். ஸோ ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் லோகோ மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து ஏதாவது ஒரு ஞாபகர்த்தமாக இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணது. எனவே உங்களில் யாராவது வந்து லோகோ டிசைன் பண்ணுவீங்க, நல்லா உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மெயில் ஐடி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தாலுமே சரி, நம்மளோட சேனல் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஆனால் மெயின் ஒரே ஒரு தீம் என்னன்னா, நம்ம அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் தீம். ஸோ அந்த கலர் கரெக்டாக இருக்கணும், அது மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு யாராவது ப்ரொஃபஷனல் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர் போட்டுருக்குல்ல, ஸோ இது வந்து லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனால. போன பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டுருந்தோம், லைட்டா மிஸ்டேக் ஆயிட்டு. சோ பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். எனவே திருப்பி சொல்றேன், யாராவது லோகோ டிசைன் இருந்தா மறக்காம இது பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை மடிப்பு நம்மளால மடிக்க முடியுதுன்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடி மடிச்சிட்டோம். ஸோ மொத்தம் நம்மளால எவ்வளவு வரைக்கும் மடிக்க முடியுது அப்படின்றது தான். இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சீட்டிங் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா சீட்டிங்னு சொல்ல முடியாது, லைட்டா வைத்திருச்சு. அவங்க கிளவரா யோசிச்சிருந்தாங்க. எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியத்துல வந்து அதை வச்சு அவங்க மடிச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். ஸோ எனிவே நம்ம இதே மாதிரி பண்றோம், பண்ண முடியாதுன்றதை பார்ப்போம். ஓகே, 3 போயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் 4வது 6 7. ஓகே, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எதுக்கு வந்து டிராக்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6க்கு 6 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ இதை ஒன்று கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளாட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் டிராக்டர். வா வா வா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8வது மடிப்பு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் வந்து மடிச்சாச்சு. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ குத்தி விடலாம், பட் பேனது வீணாக போயிடும்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் ஒன்றும் எவ்வளோ தூரம் ஏற்ற முடியுதுன்னு பார்ப்போம். 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே மடிச்சாச்சு. ஸோ உள்ளே இருக்கிற காற்றுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியல, திக்னஸ்னால கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து நம்ம ரோட்டுக்கு ஏற்றிட்டு போயிடும். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தர ஃப்ளாட்டாக இருக்கும், காற்று ஒன்று கொஞ்சம் நல்லா ஈஸியாக வெளில போகும். அந்த பக்கம் போயிட்டு பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஐ திங்க் இதான் லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சைஸ் பேப்பராக இருந்தாலும் சரி 8 தடவைக்கு மேலே மடிக்க முடியாதுன்றாங்க. 8 9 10 இதுக்குள்ளே தான் நிற்கிது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம மடிக்க முடியாதுன்றதை பார்ப்போம். எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சரி எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 8 9க்கு அப்புறம் மடிக்கவே முடியல. இருந்தாலும் நானும் என் ஃப்ரெண்டும் சரி அழுத்தி எப்படியோ ஒரு அளவு அழுத்தி டிராக்டருக்குள்ளே விட்டு பார்த்தோம். ஃபைனல் ரிசல்ட். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்டுக்கு மேலே பண்ணவே முடியல. எஸ், மித்தா பஸ் ஸ்டாண்ட் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை தான். எந்த வகையிலையும் வந்து இது பொய்யின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பேப்பரோட சைஸை பொறுத்து கிடையாது. ஸோ எவ்வளோ கூட பெருசு இருந்தாலுமே அந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த திக்னஸை வச்சு தான். ஸோ இது நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து இதை ஒரு ஃபோல்டு பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஹைட்ராலிக் ப்ரெஷர் வச்சு நம்ம என்ன பண்ணாலுமே சரி அவ்வளோதான். ஸோ சின்ன வயசில் நிறைய தடவை நமக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா வந்து சில விஷயம்லாம் பார்க்குறப்ப சிம்பிளாக தெரியும், பட் செய்யறப்ப தான் இது ரொம்பவே பெருசாக இருக்குது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச்சே பண்ண முடியல. எஸ், கின்னஸ் ரெக்கார்ட் 12 10க்கு மேலே நம்மளால் பண்ண முடியல. எனவே எப்படி இருக்கட்டும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆஃப்கான் அப்போ சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க, இந்த மூஞ்சி யாருன்னே தெரியல, முகர்கிட்ட புதுசாக இருக்குது அப்படின்னா அவசரப்பட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க. சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடியா வரல பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ எனவே வீடியோ முடிச்சிக்கலாம்.